இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2019 மேட்ச் நம்பர் 41 சென்னை சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரொடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி நம்ம பார்த்தோம்னா இந்த பிச் வந்து ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 மேட்ச் கிட்ட நடந்திருக்கும் சென்னையில். நீங்கள் அந்த மேட்ச் எல்லாமே நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னர்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி டாமினேட் பண்ணுவாங்க எல்லாரை விட. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ் ட்ராக் ஃப்ரெண்ட்லி. ஃபஸ்ட்டு மேட்ச்சே கூட பார்த்தீங்கன்னா அந்த இனாகரல் மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச் தான் அமைஞ்சுது. ஒரு 70 ரன்ஸ் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இது வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்றது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து யாருமே வந்து ரீட் பண்ணல. ஸோ அதுலேயே ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அதை வந்து சுத்தமாக ரீட் பண்ணவே இல்லை. அதுக்கு அடுத்த வர மேட்சஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் மோஸ்ட்லி டாமினேட் பண்ணாங்க. இதில் கேகேஆர் கூட நடந்த ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா சாகர் வந்து 3 விக்கெட் எடுப்பார். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்ஸ்மேன் பண்ண வந்து ஒரு சில்லி மிஸ்டேக்கால தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த விக்கெட் விழுந்திருக்கும். சாகர் வந்து 3 விக்கெட் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் விக்கெட் மட்டும் எல்பிடபிள்யூவில் போயிருக்குமே தவிர மற்ற 2 விக்கெட்டுமே வந்து பேட்ஸ்மேனோட சில்லி மிஸ்டேக்கால் அவுட் ஆனது தான். மற்றபடி அந்த மேட்ச் தவிர்த்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து தான் எடுத்துருந்துருப்பாங்க. ஒரு இப்போ சென்னை எடுத்திங்கன்னா ஜடேஜா, தாஹிர், ஹர்பஜன் மோஸ்ட்லி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆக மொத்தம் வந்து இந்த பிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பிச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெயினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மழையே வந்தாலும் கண்டிப்பாக இது வந்து ஸ்பின்னர்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிச் ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் ஒன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வாட்சன், டூப்ளசிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சன் வந்து அவுட் ஆஃப் டச்சில் இருக்கார். அவர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் டச்சில் இருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ஆல்ரெடி கொஞ்சம் வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பால் வராது. ஸோ அப்படின்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்சன் வந்து இந்த மேட்ச் வந்து ஃபார்முக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி அவரோட டைம் எப்படி நல்லா இருந்ததுன்னா மேபி வந்து அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அடிக்க மாட்டார்லாம் சொல்ல அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல முடியாது. நான் என்ன பார்த்தேன்னா அவருக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் பவுன்ஸ் இருந்ததுன்னா ஓரளவுக்கு விளையாட ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் கூட ஹைதராபாத்தில் விளையாட கூட பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்லியிருந்தேன் மேபி இந்த பிச் வந்து அவருக்கு செட் ஆகுன்ற மாதிரி. பட் ஆனால் அவர் இப்போ அவுட் ஆஃப் டச்சில் டச்சில் இருந்தாருன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஃபார்மில் இருந்தாருன்னா அவர் எந்த பிச்சில் வேணாலும் வந்து ப்ளே பண்ணுவார். பட் ஆனால் இவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்குள்ள அந்த ஃபார்மை கெயின் பண்ணுறதுக்கு உண்டான பிச்சு எனக்கு தெரிஞ்சு இது கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ட்ராக்காக இருக்கும். அது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவர் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால இந்த பிச்சை அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபார்முக்கு கொண்டு வரதுக்கு உதவும்னு எனக்கு தெரியல. அடுத்து ஃபாஃப் டூப்ளசிஸ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இப்போ இவர மாதிரி பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கே இருந்தாலுமே ஒரு நல்லா ஆடக்கூடிய கேப்பபிலிட்டி. அது காரணம் வந்து அவங்க வந்து இன்ஃபார்மில் இருக்காங்கன்னுக்குள்ள எந்த பிச்சாக இருந்தாலும் அவங்க வந்து ஆடுவாங்க. அடுத்து ரெய்னா. இவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் டச்சில் தான் இருக்கார். பட் ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ரெய்னான்றது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை வந்து மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பயுமே வந்து சூப்பராக ஆடுவாங்க. அது காரணம் வந்து நம்ம ஏஷியா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். இங்கே வந்து பேசஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வேலையே கிடையாது. ஒரு டெஸ்ட் மேட்சாக இருக்கட்டும், ஒன் டேவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி ரெய்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனால அவரு கூட மறுபடியும் வந்து ஃபார்மை ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அம்பத்தி ராயுடு. இவர் வந்து அந்த அளவுக்கு டச்சில். பட் ஆனால் வந்து கடந்த 2 மேட்சாக வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டில் வந்து நல்லா பட்டுட்டு இருந்தார். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பேட்லேயே படல. அதுக்கப்புறம் கேதார் ஜாதவ். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்ஸ்மேன். பட் ஆனால் வந்து கடைசி 3 மேட்ச்சில் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டார். எப்பயுமே வந்து இறங்கினா ஒரு 25+, 30+ ரன் அடிப்பார் இறங்கினாவே. பட் ஆனால் வந்து ஸ்பின்னுக்கு எதிராக ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு எதிர்க்காக தான் அவுட் ஆகிட்டு இருக்காரு கடந்த 3-4 மேட்சாக பார்த்தீங்கன்னா. அடுத்து தோனி. இவரும் ஒரு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். அடுத்து பிராவோவை பொறுத்த வரைக்கும் அவர் டெத் ஓவர் போடுறாரு. அது மட்டும் தான் சொல்ல முடியும் நம்மளால். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு பேட்டிங்லேயும் இன்னும் கிடைக்கல பார்த்தீங்கன்னா. அப்படி கிடச்சிருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு அவர் அந்த வந்து எடுத்துக்க போன மேட்ச் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அதையும் அவர் வந்து தவறிட்டார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டெத் பவுலராக மட்டும் தான் பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஜடேஜா. இவர் கொஞ்சம் இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார். ஜடேஜா, தாஹிரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருப்பாங்க. சப்போஸ் வந்து தக்கூருக்கு பதிலாக மேபி ஹர்பஜன் வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஹை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹர்பஜன் தான் இருக்குது. ஏன்னா இந்த தோனி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹர்பஜனை தான் வந்து இந்த பிச்சில் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாரு கண்டிப்பாக ஒரு சீமஸுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் சார். இவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பவர் பிளேயில் போடுறாரு. ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஓவர் வந்து எப்பயுமே 4 ஓவர் பவர் பிளேயரை போட்டு முடிச்சிருவார். ஆனால் போன மேட்ச் பார்த்திங்கன்னா தோனி இருந்தும் பிராவோ வந்து டீமுக்கு ரிட்டர்ன் ஆன பிறகும் பார்த்திங்கன்னா டெத்தில் வந்து ஒரு ஓவர் போட்டார். ஸோ வந்து அவரும் வந்து டெத்தில் இப்போ ஒரு ஓவர் போடுறாரு. இப்போ
சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பற்றி பார்ப்போம். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் வார்னர் ரெண்டு பேருமே ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன். பட் ஆனால் பேர்ஸ்டோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணுவாரான்றது ஒரு சந்தேகம் தான். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பின்னர் ஸ்ட்ராக் ஃப்ரெண்ட்லி, அந்த அளவுக்கு அவர் வந்து இதில் வந்து எஃபெக்டிவாக இருப்பாரான்றது ஒரு டவுட்டு தான். ஸோ அடிக்க மாட்டார்னு சொல்லலை, அவர் ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுனாலே மோஸ்ட்லி வந்து டவுட் தான். அதுவும் இல்லாமல் ஒரிஜினல் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எதிர்க்காக அவருக்கு வந்து ரொம்பவே வந்து லோவாக தான் இருக்குது ஆவரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அடுத்து டேவிட் வார்னர், இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து கிட்டத்தட்ட சொல்கிற மாதிரி தான், எந்த செம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் எந்த பிச்சில் இருந்தாலும் கூட அடிக்கக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி. இப்போ ஜானி பேர்ஸ்டோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் இதுக்கு அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த பிச்சில் வந்து அவர் அடிப்பாரான்றது ஒரு டவுட்டுன்னு. அடுத்து வில்லியம்சன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின்னர்ஸுக்கு எதிர்க்க சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கும் நியூசிலாண்டுக்கும் அடுத்தடுத்த இன்னிங்ஸில் 100 அடித்தார். ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கும் அவர் ஸ்பின் டாமினன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும். இன்றைக்கி மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து சப்போஸ் இவருக்கு பேட்டிங் கிடச்சுன்னா இவர் அடிக்கிறதுக்கு உண்டான நிறையா அதுவும் இல்லாமல் ஃபார்முக்கும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேன் வில்லியம்சன் மாரி ஒரு பிளேயரால் நான் வந்து ஃபார்ம் அவுட்னு எப்பயுமே சொல்ல மாட்டேன். அவருக்கு இன்னைக்கு இந்த மேட்ச் கிடைச்ச வாய்ப்பு, சப்போஸ் வாய்ப்பு கிடச்சிது நான் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு மேபி. ஏன்னா வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஆட முடியுமான்னு எனக்கு தெரில. மேபி ஆடினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸுக்கு இவங்க 2 பேருமே வந்து மோஸ்ட்லி மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காங்க, பேர்ஸ்டோவும் வார்னரும். சப்போஸ் கேன் வில்லியம்சன் இயர்லியாகவே வந்துட்டா கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்பின்னை நல்லாவே டாமினேட் பண்ணி ஆடுவார். அடுத்து விஜய்சங்கரோட ஃபார்ம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஃபார்மில் இருக்காருன்னே தெரில. அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் பார்த்திங்கன்னா சூப்பராக மிடில் ஆஃப் த பேட்டர் டைம் பண்ணார். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பால்லே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் ஷாட் போகிறாரு. ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷார்ட் பால் கொஞ்சம் பேஸ் கொடுத்து ஷார்ட் பால் போட்டால் வந்து மோஸ்ட்லி அவுட் ஆகிறாரு. ஆனால் இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் டாமினேட் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஈஸியாக இருக்கும்னு தான் தோணுது. ஏன்னா அவர் ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இந்த பிச்சுக்கும் அவரோட பேட்டிங் ஸ்டைல் ஸ்லாக் ஸ்வீப் மோஸ்ட்லி ஆடுவார் பார்த்திங்கன்னா விஜய்சங்கர். பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஈக்குவலைஸ் ஆகும், ஈஸியாக எடுத்து அடிக்கிறார். இப்போ கூட பார்த்திங்கன்னா போன மேட்ச் பார்த்திங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ வந்து கடைசி இதில் வந்து சாவ்லா வந்து ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஆடுவார் மிட் விக்கெட் திசையில். ஸோ வந்து அந்தமாரி அதேமாரி ஒரு ஷாட்ஸ் ஆடக்கூடிய பிளேயர் தான் விஜய்சங்கர் பார்த்திங்கன்னா. ஸோ வந்து அந்த ஸ்பின்னை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து தீபக் ஹூடா, யூசுப் பதான், இவங்க 2 பேருமே டீமில் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரில. அவங்க என்ன ஃபார்மில் இருக்காங்கன்னு எனக்கு வந்து அது சொல்லவே தெரியல. ஏன்னா வந்து அவங்க வந்து இறக்கி விட்ட மேட்ச்சும் அடிக்கலை, மற்ற மேட்ச் இறங்குறதும் இல்லை. அடுத்து சபாஷ் நதீம் பார்த்திங்கன்னா மேட்ச் பார்க்குறவங்க, டொமஸ்டிக் மேட்ச் பார்க்குறவங்களாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மாதிரி பவுலர்னு. பட் நான் சொல்கிறது வந்து ரெட் பாலில், அவர் ஒயிட் பாலில் எப்படி பண்ணுவாருன்றது தெரில. பட் ஆனால் டெல்லியில் இருந்த வரைக்கும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் இருந்த வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒயிட் பால்லையும் சரி நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபார்மில் கொஞ்சம் இது இருக்குது. மேபி இந்த பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணுன்றதுனால அவரும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா புவனேஸ்வர் குமார், சந்தீப் சர்மா, கலில் அகர்வால் 3 பேருமே பார்த்திங்கன்னா டீசெண்டாக பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா மேட்சுமே. இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 160, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 151. இப்போ ஸ்மால் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் வார்னர், ஃபாஃப் டு பிளஸிஸ், MS தோனி, கேன் வில்லியம்சன், சுரேஷ் ரெய்னா, இவங்களாம் பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக்கு உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். இப்போ கிராண்ட் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். விஜய்சங்கர், ஷேன் வாட்சன், அம்பத்தி ராயுடு, கேதார் ஜாதவ், இவங்களாம் பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக் உண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ். இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம டீம் 1 பார்ப்போம். டீம் 1 விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ஜானி பேர்ஸ்டோ, பேட்ஸ்மேனில் பார்த்திங்கன்னா ராய்டு, டூப்ளசிஸ், வார்னர், கேன் வில்லியம்சன், ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஜடேஜா, விஜய்சங்கர், பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா தாஹிர், சாஹர், புவனேஸ்வர் குமார், ரஷித் கான். இந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா வார்னர் கேப்டனாகவும் டூப்ளசிஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் ஏன் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துன்றது எந்த எக்ஸ்ப்ளனேஷனுமே தேவையில்லை. ஏன்னா 2 பேருமே வந்து அந்த டீமுக்கு பொறுத்த வரைக்கும் வார்னர் பேர்ஸ்டோ ஃபார்மில் இருக்கார். பேர்ஸ்டோக்கு ஏன் கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஸ்பின்னர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிச்சில் அடிப்பாரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால தான் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அவருக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாக கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால், ரிஸ்க்குன்னு சொல்லிட முடியாது, அந்த பிச்சை வச்சு நான் வந்து அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் நான் வந்து கொடுக்கலன்னு தான் சொல்லணும். 2 பேருமே பார்த்திங்கன்னா வந்து அந்தந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஃபார்மில் இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன். எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மில் இருக்க ஒரே பேட்ஸ்மேன் தான் சொல்லணும். இவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லோயர் ஆர்டரில் தோனி வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபாஃப் டு பிளஸிஸ் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா கடைசி மேட்ச் ஃபெயில் ஆனார்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராய்டு நான் ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரெடிட்ஸ் பத்தலன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் வந்து கேதார் ஜாதவ் கூட வச்சுருந்துருப்பேன். பட் ஆனால் வந்து ராய்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நல்ல டச்சில் வர மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைனாவுக்கு பதிலாக வந்து நான் ராய்டுவை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ரைனா பார்த்திங்கன்னா கடந்த ரீசெண்டாகவே வந்து அந்தளவுக்கு இன்னும் அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு, பேட்லேயே அவருக்கு படம் மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏர்லேயே வந்து விக்கெட் விழுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட குவாலிட்டியான 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஷபாஷ் நதீம், ரஷீத் கான். ஆரம்பத்தில் எடுத்து அட்டாக் பண்ண அவங்கள அட்டாக்ல அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இயர்லியராகவே விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ராய்டோ வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் மிடில் ஆர்டருக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெயின் வில்லியம்சன். கண்டிப்பாக இந்தமாரி ஒரு பிச்சில் வந்து இவர் வந்து எனக்கு வந்து டீமில் எடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஸோ அதனாலேயே நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து இவர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் அப்படின்னாக்குள்ள அது ஸ்பின்னை வந்து நல்லாவே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்னாக்குள்ள இவரை விட்டு எடுக்கணுன்றதுக்காக அது எனக்கு தோணலை ஆக்சுவலாக, இவரை விட்டுட்டு எடுக்கணுன்றதுக்காக. ஏன்னா அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து டுவைன் பிராவோ கூட வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து நான் எடுக்கவே இல்லை. ஸோ நான் அவருக்கு பதிலாக நான் வில்லியம்சன் போயிருக்கேன். உங்களுக்கு வந்து பிராவோ வேணும்னா நீங்கள் வந்து க்ளீனாக வந்து வில்லியம்சனை விட்டுட்டு நீங்கள் வந்து பிராவோக்கு போய் பிராவோ கூட சூஸ் பண்ணலாம். அவர் டெத் ஓவர் போடுவார், மேபி ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பார். ஸோ நீங்கள் அவரை கூட சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணல. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு பிராவோ வேணும்னா நீங்கள் வந்து இந்த டீமில் பிராவோவை சூஸ் பண்ணிக்கோங்க வில்லியம்சனுக்கு பதிலாக. ஆல்ரவுண்டரை பார்த்திங்கன்னா ஜடேஜாவையும் விஜய் சங்கரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். விஜய் சங்கரை சூஸ் பண்ணது காரணம் அங்கே ராய்டுக்கு என்ன சொன்னோன்னா அதே ரீசன் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சங்கர் மேபி நான் வந்து சூஸ் பண்ணது காரணம். இயர்லியராக வந்து பேர்ஷோவோ வார்னரோ விக்கெட் விழுந்துட்டா. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க 2 பேர் தான் மேட்சை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்குள்ள எல்லா மேட்சுமே அந்தமாரி நடக்குமான்றது ஒரு சந்தேகம் தான். ஸோ அந்தமாரி அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமுக்கு விஜய் சங்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் 1. இப்போ நம்ம டீம் 2 பார்ப்போம். டீம் 2வில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா தோனி, பேட்ஸ்மேனை பார்த்திங்கன்னா ரெய்னா, டூப்ளசிஸ், வார்னர், கெயின் வில்லியம்சன். ஆல்ரவுண்டரில் பார்த்திங்கன்னா ஜடேஜா, டுவைன் பிராவோ, விஜய் சங்கர். பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா தாஹிர், ரஷீத் கான், கலீல் அகமது. இந்த டீமுக்கு பார்த்திங்கன்னா வில்லியம்சனை கேப்டனாகவும் ஃபாஃப் டூப்ளசிஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ நான் முதல் சொன்ன மாதிரி தான் வில்லியம்சன் வந்து இந்த பிச்சில் ஆடுவார்னு எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கன்ஃபார்மாக ஆடுவாருன்றதுக்காகலாம் நான் எடுக்கல. அவரோட டேலண்ட்டை வச்சு இந்த பிச்சோட கண்டிஷனை வச்சு தான் நான் வந்து அவரை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவரை தயவு செஞ்சு வெளியே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த பிளேயர் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த பிளேயரை வந்து போட்டுங்க. அதுக்கப்புறம் ரெய்னா. இந்த டீமே ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ரிஸ்கி டீம் தான் சொல்லணும். ரொம்பவே ரிஸ்க்குன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு வந்து ஒரு சில பேரால் வந்து ரிஸ்கி டீம் தான் சொல்லணும். ஏன்னா வந்து இதிலே பார்த்திங்கன்னா கெயின் வில்லியம்சனும் இருக்கார், ரெய்னாவும் இருக்கார். ஆனால் நான் வந்து எப்பயுமே கெயின் வில்லியம்சனை கணக்கில் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் மேலே எப்பயுமே நம்பிக்கை உண்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ரெய்னா மட்டும் வச்சு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தோனியை வச்சுன்னு சொல்கிறேன். தோனியை வச்சு எதில் சொல்கிறேன்னா அவர் வந்து ரொம்பவே லோயர் ஆர்டரில் இறங்குறாரு. திடீர்னு சப்போஸ் அவர் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஆனால் இவங்க இருக்கிற ஃபார்ம் வச்சு பார்த்தா இவருக்கு கண்டிப்பாக பேட்டிங் வரும் தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ரிஸ்கியான டீம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த டீமில் பார்த்திங்கன்னா பிராவோ எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் அந்த டீமில் எடுக்கல. ஸோ அதனால் வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீமில் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பவுலர்ஸுமே விடாதீங்க, தாஹிரையும் ரஷீத் கானையும். இதில் ஒரு ஹைலைட் என்னன்னா கெயின் வில்லியம்சன் கேப்டன்சி பண்ணதுலேருந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ரஷீத் கான் வந்து 1 ஓவரோ 2 ஓவரோ வந்து டெத் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேக்ஸிமம் 1 ஓவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 17வது ஓவரோ இல்லை 18வது ஓவரோ வந்து போடுறாருன்னக்குள்ள அதுவும் இந்த பிச்சில் வந்து இன்னும் எஃபெக்டிவாகவே இருப்பார். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இவரை வந்து கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ வேணால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் தாகிர் வந்து எனக்கு எப்படின்னு தெரில. பட் இவர் டெத் ஓவர் போடுறதுனால 1 ஓவர் கண்டிப்பாக அவர் டெத்தில் போகிறாரு. சப்போஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங் வந்து சென்னை விளாண்டா இவங்க வந்து ஓப்பனிங் பவுலிங் அட்டாக் பண்ணக்குள்ள இவர் 1 ஓவர் டெத் ஓவர் போகிறார். அதுவே ஒரு ஒரு ப்ராஃபிட்டான, ஏன்னா வந்து அடிக்க போய் அவுட் ஆவாங்க டெத் ஓவரில் தான். பொதுவாகவே இவரோட பாலை வந்து அந்த அளவுக்கு யாரும் பிக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிச்சு அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு பவுலராக இந்த பிச்சில் இருப்பார். மேபி இவருக்கு வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாக கூட கொடுத்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.